திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எடுக்வெஸ்ட். இவங்க ஆன்லைன் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நமக்கு என்ன சொல்லித்தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, ஸ்டாக் இன்வெஸ்டிங்கு இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது இல்லாமல் முதலீடு இல்லாமல் நம்மளுக்கு வருமானம் வர்ற மாதிரியான வாய்ப்புகள், நம்ம செல்ஃபோனில் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு இதில் என்ன வகையான வீடியோ போடலாம், நம்மளுக்கு என்ன கண்டென்ட்டை சூஸ் பண்ணலாம், என்ன பேக்ரவுண்ட்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாமே சொல்லித்தராங்க. ஓகேங்களா? இதுக்கு ஒரு குறிப்பிட்ட பீஸ் வாங்குகிறாங்க. மற்ற இதை விட பார்த்திங்கன்னா ஆன்லைன் கோர்ஸை விட இது கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அவங்க சொல்கிற டைமுக்கு நம்ம ஆன்லைன் கிளாஸில் கலந்துக்கணும். இவங்களுடைய விவரம் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ விருப்பம் இருக்கவங்க ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய சோஷியல் மீடியா ஸ்கில்லை வளர்த்துக்குங்க. ஆன்லைனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நம்ம வைக்கக்கூடிய ஜன்னல், மெயின் வாசல், பெட்ரூம் வாசல் இதனுடைய அளவுகள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மெயின் வாசல் செஞ்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா அகலம் 5 அடி வச்சுருக்கோம், உயரம் 7 அடி வச்சுருக்கோம். கதவு 3 அடி வரும், ஜன்னல் ஃப்ரேம் 1 அடி வரும். இது பெட்ரூம் வாசக்கால். இது பார்த்திங்கன்னா உயரம் 7 அடி வச்சுருக்கோம், அகலம் பார்த்திங்கன்னா 2.25 அடி வச்சுருக்கோம். ஒவ்வொருத்தவங்க 3 அடி கேட்பாங்க. ஒரு கதவு கொஞ்சம் பெருசாக வரும். ஓகேங்களா? 3 அடி செஞ்சோம்னா கதவு 3 அடிக்கு வரும் பெட்ரூம் வாசல் அளவு. இது பார்த்திங்கன்னா மெயின் ஹாலில் வைக்கக்கூடிய ஜன்னல். இது நல்லா பெரிய சைஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது அகலமும் 6 அடி, உயரமும் 6 அடி. கீழே பார்த்திங்கன்னா 4 ஃப்ரேம் வரும். மேலே 2 கண்ணாடி ஃபிக்ஸிட்டில் வரும். அது கண்ணாடி ஓப்பன் பண்ண முடியாது, வெளிச்சம் மட்டும் வரும். கீழே இருக்க ஃப்ரேமை திறந்து மூடிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 4க்கு 4 டைப் ஜன்னல். ஓகேங்களா? அகலமும் 4 அடி, உயரமும் 4 அடி. இதில் 3 ஃப்ரேம் திறந்து முடுற மாதிரி வரும். 2 சைடில் 2 ஃப்ரேம், சென்டரில் ஒரு ஃப்ரேம், மொத்தம் 3 ஃப்ரேம் திறந்து முடுற மாதிரி வரும். இதுவும் ஹால் கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தால் இது மாதிரி வச்சுக்கோங்க. பெரிய ஆளாக இருந்தால் 6க்கு 6 வைப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இது 4க்கு 3 சைஸ் ஜன்னல். இந்த 4க்கு 3 பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பெட்ரூமில் வைப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஹால் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இடம் பத்தலை அப்படிங்கும்போது 4க்கு 3 ஜன்னல் ஹாலில் வைப்பாங்க, இந்த சின்ன சைஸில். ஓகேங்களா? அடுத்து இது கிச்சனில் வைக்கக்கூடிய ஜன்னல். இது அகலமும் 3 அடி, உயரமும் 3 அடி, 2 ஃப்ரேம் வர மாதிரி வரும். இது ஹைட் ஏன் 3 அடி அப்படிங்கும்போது, கிச்சனில் நம்ம கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணுவோம். அப்போ காற்று பார்த்திங்கன்னா கேஸ் நம்மளுக்கு நிறைய வேஸ்டேஜ் ஆகும். அதனால் கிச்சனில் வர ஜன்னல் 3க்கு 3 வைப்போம். ஓகேங்களா? இது பாத்ரூம் வென்டிலேட்ரு. இது அகலம் 2.5 அடி, உயரம் 2 அடி. இதில் மேலே ஃபேன் வந்துடும். அந்த பெரிய ஓப்பனில் குறுக்க பார்த்திங்கன்னா ஒரு 4 கம்பி வந்துடும். சோறு டைப் கிளாஸ் வந்துடும். ஓகேங்களா? இது அகலம் 2.5 அடி, உயரம் 3 அடி. இது பார்த்திங்கன்னா அதே பாத்ரூம் வென்டிலேட்டர் தான். இது அகலமும் 2 அடி, உயரமும் 2 அடி. சரிங்களா? இதில் குறுக்க ஒரு 3 கம்பி வந்துடும். அதே மாதிரி சொரு கிளாஸ் வரும். இது ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா கிளாஸ் டேப்பராக போட்டிருக்கிறதுனால வெளியிலேருந்து நம்ம காற்று மட்டும்தான் வரும், பார்வைக்கு எதுவும் தெரியாது. ஓகேங்களா? இப்போ இருக்கிற வாசல், ஜன்னல் இதெல்லாம் பார்த்திங்களா, இது எல்லாமே நம்ம ரெகுலராக வைக்கிற அளவு. இது மாதிரி உங்கள் வீட்டுக்கும் தேவைப்படுதுன்னா என்ன தொடர்பு கொள்ளுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டீட்டெயில் அனுப்புகிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.